நீதிமொழிகள் 27:7. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பா இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சவனுக்கு பிரியாணியோ இல்ல தேன் கூடையே நீங்க கையில கொடுத்தா கூட அதை அவன் மிதிச்சு போட்டுருவான், அதை அசட்டை பண்ணிடுவான், அதோட வேல்யூ அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுது. ஆனா பசியுள்ளவனுக்கு பசியினால குடல் துடிச்சு எதையாவது வயிறுல போட்டுற மாட்டானா அப்படின்னு வயிறு கேட்கும்போது அவனுக்கு ஒரு 5 ரூபால ஒரு பன்னோ, ஒரு 10 ரூபால டீயோ, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட, ஐயா நல்லா இருப்பீங்கயா, நல்ல நேரம் பார்த்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுக்குருவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அடுத்து ஒரு பெரிய பணக்காரனுக்கு பிளேனோ இல்ல சாப்பரோ ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அதை அவன் அசட்டை பண்ணிடுவான். ஆனா காலில் செருப்பு கூட இல்லாம நடந்து போயிட்டு இருக்கவனுக்கு செப்பல் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட கையெடுத்து கும்பிட்டு, ஐயா கால் சுடுங்கய்யா, நல்ல வேலை மகராசன், நல்ல நேரத்துக்கு வந்து ஒரு செப்பல் வாங்கி கொடுத்தீங்க, எதுவுமே இல்லாததுக்கு இது எவ்வளவோ மேலுங்கய்யான்னு ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிக்கிருவானா. ஆண்டவர் நம்மளை சின்ன சின்ன விஷயத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிச்சாலும் நம்மளுக்கு அது எல்லாமே தேனாமிர்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து அது நமக்கு தித்திப்பா இருக்கிற மாதிரி கொடுக்குறாரு. பெரிய பெரிய ஆளுக்கு அவனுக்கு என்ன கொடுத்தாலும் அவனுக்கு நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, அதை ரசிச்சு அதை அனுபவிச்சு அதை என்ஜாய் பண்ண அவனுக்கு தெரியாது அப்படின்னு வசனம் சொல்லுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.